நமக்கென்ன மணக்கவனே நமக்கென்ன மணக்கவலை நம் தாய் என்றோ தினம் தினம் நம் கவலை நமக்கென்ன மணக்கவலை நம் தாய் என்றோ தினம் தினம் நம் கவலை மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றனை அனைத்துமாய் நின்றனை ஆண்டவள் இருக்கையில் அனைத்துமாய் நின்றனை ஆண்டவள் இருக்கையில் நமக்கென்ன மணக்கவளே கண்டோ தினம் தினம் நம் கவலை அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை காட்டுவாள் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள் கொள்முதி நமக்கொரு தொட்டிலாய் ஆட்டுவாள் ஏற்றுவாள் சுத்தமுத்த சமத்துவ சுடரில் ஏற்றுவாள் நமக்கென்ன மணக்கவனே தாய் கண்டோ தினம் தினம் நம் கவலை அம்மா பிறந்த தன்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பில் இந்த வீட்டில் ஏதோ இதில் விசிலுங்க வச்சுன்னா கொஞ்சமாக குறைங்க, ஏன்னா அதிகமாக தான் இருக்குது. சங்க திருப்பில் இந்த வீட்டில் ஏதோ வளர்ந்து நெருப்பிலை நின்று கற்றோர் நினைவனை நடந்தோட மறுப்பிலே பயின்ற பாவை என் மருங்கிலே வளர்கின்றாள் என்று அமிழ்தினமணி செந்தமிழுக்கு சிறப்பாயிரமாடி சிறக்க வைத்த பெயர் அறிஞர்கள் மறுபிலே தோன்றிய நண்பர்களே நாடாக்களார் ரசிகப்பெருமைகள் உங்கள் அனைவருக்கும் சின்ன நடிகரின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகன்பது பொய்யாமொழியின் மெய்யான கருத்து பெரிய சாதனை ஒன்று நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உள்ளமெல்லாம் முன்படாத வகையில் தென்னகத்தின் உயிர்நாடி தமிழகத்தின் பல பகுதியை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காவிரியை வா என்று தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாது நின்றிருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பெயரில் நீண்ட வரலாற வண்ணம் பாடியொரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவள கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இதயக்கணி
எங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே என்று நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் எங்கே நல்லா இருக்கும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையான வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையான வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள கலைஞர்களின் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதநேயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதநேயமே பாரு பொறுமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா 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 இருக்கணும் நாடு முன்னே நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நதியை போலே நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலை போலே பரந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் ஆறுதல் கூறியபடி வேண்டுமா நாம் ஒருவர் இருந்துட்டும் ஆலோலம் சோ என்று ஓசை ஓசையை காணவில்லையே ஓஹோ சோ போடுறிய அன்பு அண்ணார் அவர்கள் நெஞ்சார் நன்றி கருப்பை அண்ணார் அவர்களுக்கு பாடலை பாராட்டி நன்றி என்று இழந்த வணக்கம் சொந்த வேற பரவ செலவு வேற அருமையான குரல்களும் இனிமையான சாரியம் பாலோடு கலந்த பழமுதம் தேனோடு கலந்த தெல்லமுதம் உண்பார்களே குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் குறையாக பெற்றிருக்கும் என்று சந்தைக்கிழவில் ஆலோலம் ஆலோலம் என்கின்ற குரலை காட்டி எப்படி இருக்கிற அந்த குரல் வளம் வள்ளியுடைய குரலை வைத்து வள்ளி வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம் பூமாலையில் ஓர் மல்லிகை வாங்கி வந்து அழகு பார்த்தால் எப்படி இருக்கும் மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்பது
இதழ்களின் ஓரம் சென்றேனாயிரம் நினைவுகள் ஓடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தாள் விழுந்தாள் மடியில் விருந்தோ கொடுத்தாள் விழுந்தாய் மடியில் மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனுள்ளது வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்ன சூடிய கோலம் மங்கள கீதத்தில் பொன்னொழி தாரல் மஞ்சம் மலர்களை சூடிய கோலம் மங்கள கீதத்தில் பொன்னொழி தாரல் இளமை அழகில் இயற்கை வடிவம் இளமை இயற்கை பகலாயறியும் பருவம் இரவை பகலாயறியும் பருவம் மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனுள்ளது வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்தை மாற்று பசுமண்ணால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்தர் பதிமலை வள்ளியை பார்க்காமலே இப்படி வர்ணிக்கிறேன் என்றால் வள்ளியை பார்த்து விட்டால் நான் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் மெய் மறக்க வச்சிருவோம் வழியே மெய் மறக்க மாட்டோம் நாங்கள் பார்க்காததா 95 ஆச்சு நேத்தோட நேற்று கலை சொல்லி இன்னும் ஒரு 5 இருக்கு 5 சந்திச்சிட்டோம்னா மொத்தம் 100 வள்ளி இது வரைக்கும் 100 சதம் மாலை போட்டது மட்டும் எல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பினை எல்லாத்துக்கும் ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஆறுதே பெரிய கஷ்டம் இன்னும் ஒரு 5 பேருக்கு மாலை மாத்திரம்னா மொத்தம் 100 வீட்டில் 2 102 அப்புறம் 6 மாத்திரம்னா 108 தான் அடுத்து வருகிறார் காவல்காரர் மான் குட்டியை தேடி வந்தேன் குட்டி உள்ளே நுழைந்து விட்டது என்கிற விலைக்கு உணர்த்தி ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு நாள் ரத்தம் ஏற்றிட்டு தான் இருக்கேன் நான் கொடுத்துட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை காவல்காரை சந்திப்பதற்கு முதாக 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 ஆடம் பிறந்த மழை ஆடிவா சேர பிறந்த மழை பாடிவா ஆடிவா 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 என்னும் கொடியாட நீ ஆடிவா குழல் இசை கொண்டு விளையாட நீ பாடிவா உடல்களை கொண்டு விளையாட நீ ஓடிவா பகை வென்று போராட சதிராடிவா பகை வென்று போராட சதிராடிவா தமிழே நீ பகை வென்று முடிசூடிவா ஆடிவா 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 ஒரு கேப்பு கேப்பு மயிலாட வான்கோழி தடை செய்வதோ குயில் வாட கோட்டான்கள் குறை சொல்வதோ மயிலாட வான்கோழி தடை செய்வதோ குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ உயர் கூட்டம் சிங்கத்தில் எது நிற்பதோ உயர் கூட்டம் சிங்கத்தில் எது நிற்பதோ
நாம் வரவேற்பதோ. ஆடிவா 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 பிறந்தவளே ஆடிவா. உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ, உயிருக்கு நிகரிந்த தமிழ்நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ. புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாழ்வதோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா. வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஆசை மனதில் இருக்கிறது. வருகிறார் வனத்துறை காவலர். சடையாண்டி முனியாண்டி மயிரை பார்த்தா வேற ஆண்டின்னு சொல்லாமான்னு இது பார்த்தேன். மயிறு வந்து குதிரை மயிறு. சடையாண்டின்னு சொல்லலாம், முனியாண்டின்னு சொல்லலாம், மயிர் அதிகமா இருந்துச்சுன்னா மயிராண்டின்னு சொல்லலாம். ஏயா உன்னை எப்படி சொல்ல, நீ பெரிய மனுஷன் இல்லையா? இல்ல இல்ல காட்டுவாசி மாதிரி எல்லாம் இல்ல, குதிரை மயிறு. நல்லா இருக்கீங்களா? ஒரு சில நேரம் அது அதை விட ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆமா. என்ன அவனை அங்கனே அடிச்சு கொண்டு விடுவேன்னு பேச்செல்லாம் பார்க்கணும். சொல்லுங்க. சூடேறா பார்க்கத்தான் அப்படி. சரி. அப்புறம் என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்க ஒரு மார்க்கமா போயிட்டே இருக்கல. இப்படிதான் வண்டி உள்ள இருக்க கருத்து அதிகமாயிட்டே இருக்கு. வண்டி உள்ள பழத்துல போயிட்டே இருக்கு. சேவத்தொட்டக்காரர் தான் உங்களை போடவே ரொம்ப வலியுறுத்தி சொல்லி. என்ன அப்படி முட்டிய விஷயம் தெரியுமா தெரியாதா? எந்த ஜாப்பிச்சுட்டா அவர் தான் அவங்களை அங்க போட சொல்லி ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. எந்த ஜாப்பிச்சுட்டா உள்ளுக்குள்ள நீ கடிச்சு இல்லையா? ஆமா. கலைவர் சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாப்ல. சரி சரி. அவர் தானே தன்ராஜ் தன்ராஜ் அந்த பாடுபட்டாரு. என்னமோ சொல்லியிருக்காரு சொல்லுவேன்னா நோய் நோய்ங்கிற வேலை இருக்கும். ஓ அச்சா தாய் கோகார ஆள்கள் எனக்கு தெரியும். சரி சரி. இதுலயே சரி மாப்ள எனக்கு தெரியும், பிராசி தெரியும் நல்லா. சரி. மத்தவங்களுக்கு யாரும் அதிகமா தெரியாது. சரி மாப்ள. மச்சான் சுத்தி வளைச்சு பேச வரும்ல. ஆமா ஆமா. உங்க அப்பாவோட தங்கச்சி புருஷனோட மூத்த பையனுக்கும் அடுத்த பையனுக்கும் நடுவுல பிறந்தவன். அப்ப நம்ம ரெண்டுத்துக்கு என்ன முறை? நம்ம ரெண்டு பேருக்கு வந்து அவர் வந்து எனக்கு அண்ணே. உங்களுக்கு இப்ப நீங்க வள்ளி கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சிருக்கீங்களே, அந்த பிள்ளைக்கு போல வயசு ஆயிடுச்சு, இனிமேல் யாரு கட்டுவா? 13 வயசு ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள? எனக்கு 15 ஆயிடுச்சு. யாராவது என் தங்கச்சிக்கு ஒரு நானும் இந்த 40 வருஷமா பொண்ணு தேடுறேன், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வயசு 15 ஆயிடுச்சு. ஆமாப்ல. அப்ப எப்படி கல்யாணம் பண்றது? வயசு 15 40 வருஷமா பொண்ணு தேடுறீங்க. தேவலோக கணக்கு வேறப்பா, பூலோக கணக்கு 40. மாப்பிள்ள என் தங்கச்சி உனக்கிட்ட கட்டி கொடுக்குறோம்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னு கேளு. நீங்க தண்ணி போட்டா தப்புல, நாங்க தண்ணி போட்டா மட்டும் சண்டை போடுறோம். அதான் வீட்டுக்கு வந்தா நாங்க தண்ணியை போட்டு நாடத்துக்கு எடுத்து ஏன்டா காலங்காத்தால தண்ணி போடுறீன்னு சொல்லி பேசுறீங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயம். இப்படித்தான் ஊருக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா இருக்கு. மச்சான் மாப்பிள்ள இப்ப எப்படியாவது நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சரி மாப்பிள்ள. ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு ஓரளவு ஏதோ பார்த்து பேசி வச்சுட்டு போயிருக்காரு. பேசி பேசி ஆமா. ஆனா அவர் வந்து கூட்டிட்டு வராம விட்டாரு. இப்ப நான் கூட்டி கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க? அப்படி சொல்லுங்க. நீங்க வர சொன்னா போதும், நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள. உள்ள 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. போதுமான மணி அள்ளி கொண்ட முடிச்சு காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கு கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே குழப்புற பட்டு வண்ண சிட்டு பாவாடையில் கட்டு பார்த்ததும் யாரையடி அண்ணன் அடி போட்டு எல்லாம் கட்டாம வந்து விழுந்துருச்சு. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் அடி போட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் அடி. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதொரு யாரை அடி அண்ணன் அடை போட்டு பார்ப்பதொரு யாரை அடி அண்ணன் அடை போட்டு. ஏன் 2 பேரும் இப்படி என்ன மந்திரிச்சுட்ட மாதிரி? அவங்க தூக்க கணக்கத்தில் உட்காந்துருக்காங்க. குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்கா, குத்தால அருவியில குளிச்சாலும்
கண்ணம்மா அத்தானை உறவு கொடி கண்ணம்மா அத்தானும் உடம்புக்குள்ள கண்ணம்மா அப்படி ஒண்ணும் வேண்டாம் வரப்புக்கெல்லாம் பிள்ளை பத்து வெங்கட்ராமன் பேர் வைக்க வேண்டாம். ஆடிப்பாடி ஆட்டம்னா எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கணும்? பம்பரம் கட்டி ஆடணுமா? பம்பரம் சுத்தமா இருக்கணுமா? இப்ப எத்தனை பேர் பாக்குறோம் இந்த வலைவலியில. ஆமா. பார்க்கும்போது என்ன ஆட்டம் அதிகமா பாக்குறோம்? என்ன ஆட்டம்? கால பழக்கம். பரதநாட்டியம் இருக்கு, அது அதிகமா பாக்குறோமா? கரகாட்டம் தான் பாக்குறோம். கரகாட்டம் பாக்குறோம். ஏன்? தொப்புள் தரதுல சிட்டாக்கு சிட்டாக்கு ஜிட்டனாக்கடா ஜிட்டான். ஆடி அடிச்சா அந்த பிள்ளைக்கு இந்த கால் ரெண்டு அப்படி போயிட்டு இப்படி வரும். ஏன் தொட தண்டி பொண்ணு அக்கா மக்கள நீங்க ஒண்ணுக்கு ஒருத்தர் ஒட்டாமே ஆடுறீங்களா? பாக்க இருக்க ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கா? மாப்பிள அவ வந்து கருப்பு ட்ரெஸ், அந்த பசங்களை செவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன். கருப்பு ட்ரெஸ் போட்டுனா ஆந்துக்கிட்டு பாக்குறாங்க. இது செவப்பு ட்ரெஸ்னால பூரா வெறிக்கிறாங்க. நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்க? காட்டி உன் தொடைய தூக்கு காட்டி. அப்புறம் என்ன மயத்துக்கு இங்க அக்கறைக்கு வந்த? இப்படியா பேசுறது? போயிட்டால அப்புறம் டவுசரை தூக்கு தொடைய தூக்குன்னு அப்ப போக மாட்டாங்க. பெண்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி? ஏமாப்பிள்ள நான் பேசுறேன், நீ தொடைய தூக்கி காட்ட சொல்ற. என்ன டவுசர் போட்டுக்கன்னு சொல்லு. அதாவது ஆட்டத்துலதான் கவர்ச்சி இருக்கணுமே ஒழிய பேச்சுல வந்து கவிச்சிருக்க கூடாது. பேச்சுல கவிச்சிருக்க கூடாது. ஆட்டத்துல அதுக்குன்னு இந்த பாவடை யார்ட்டையும் அந்த மாதிரி பேசவே மாட்டேன். சரி அப்பனும் பாவடைய பாதியோட கிளிப்புமா? பாவடைய பாதியோட கிளிப்புமாப்ல. மாடு ரெண்டு மண்டிக வெள்ள மண்டிக ரெண்டு அவரு உட்கார்ந்து ஆட சொல்றாரு. மேற்கொண்டு போல்ட தம்பி, இது என்ன மண்ணு மிதிக்கிற ஆட்டம் மாதிரி இருக்கு? என்ன ரொம்ப மகிழ்ச்சி. இதுல யாரை பாராட்டணும்னா ஊர்க்காரங்களையும் பாராட்டணும், இந்த அமைப்பாளரை பாராட்டணும். எப்படின்னா நல்ல கட்டக்காலா பிடிச்சிருக்காரு பூரா எல்லாம் ஒரே மாதிரி. நடுமாடு மாதிரி எல்லாம் இளைஞர்களா வந்திருக்கோம். ஆஹா ஆகாவா கிண்டல் இல்ல கெவிலி சத்தங்க இருக்குது. சரி அம்மாச்சி இருக்கிறதுலே இது ஒண்ணுதான் முத்தக்கட்டை. தாத்தா நீ அம்மாச்சினா இது ஒண்ணுதான் முத்தக்கட்டை. என்ன அப்புறம் பேரம்பிள்ளை எல்லாம் என்ன பண்ணுதுங்க? சரி உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப எனக்கு அளவு இடம் தெரியும். மகிழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் வெறுக்க தோணும். இல்ல என் தங்கை இடத்துக்கு பொறுப்பான தலை வள்ளி அள்ளி தங்கச்சி அழைத்து வரேன் மாப்ள. தங்கச்சி மலையோர மாகுருவி மாவிளையில் பாட்டுலதி பாடுதடி. மலையோர மாகுருவி மாவிளையில் பாட்டுலதி பாடுதடி. மகராசன் உலகை ராமகலாய் மனவீரம் நாமது கேட்டுதான் மனசோடு தேனை வார்த்துதான். மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டுலதி பாடுதடி. தங்கச்சி என்ன தலையெல்லாம் அப்படி ஆயிடுச்சு தெரியலமா? எங்க போய் தலைய வச்சு படுத்த? அப்பா காசு கொடுக்க மாட்டாரு. ஏன் முடி வெட்டுறதுக்கா? ஆமா, அதனால நான் வளர்த்துட்டேன் மசர. நான் வேணா வெட்டி விடவா? இல்ல ஒரு மணி 2 மணி வாங்கி வச்சிருக்காவ. எதுக்கு? இதுல கட்டி விட்டு தூங்க விட. கட்டி விட்டு அத ஆடிட்டே கிடக்கு. ஆமா தேவன். அண்ணா அண்ணா ஏதோ ஒரு புதிதாக ஒரு கால் தடம் தென்படுகிறது பார்த்தாயா? ஆமா பெரிய கருப்பு சின்ன கருப்பு மாதிரி எல்லாம் கருகருனே வந்திருக்கு. ஆமாப்ல நாங்க பூரா பெரிய கருப்பு சின்ன கருப்பு, நீ வந்து 18ஆம் படி கருப்பு. அவர் மட்டும் வாழுது எல்லாம் அப்படி. தங்கச்சி நம்ம இடத்துக்கு மானை தேடி ஒரு வேடூர் வந்திருக்கிறார். மானை தேடி வேடூர் வந்திருக்கிறாரா? ஆமா. மான் காட்டிற்குள்ள செல்ல வேண்டும், இங்கே ஏன் வந்தாரா? இங்கேதே நுழைந்து விட்டது என்று ஒத்த காலில் பிடிவாதமாகவே நின்று பிடிவாதமாகவே நிற்கிறாரா? அவரை நான் காண வேண்டுமே. அண்ணா தங்கச்சி ஏனோ தெரியவில்லை,
இவரை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு வெக்கமாக வருகிறது அண்ணா. எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குடா. ஏன் இவரை பார்த்து உனக்கு இவ சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா எரியாதா? சொரிஞ்சுக்கிட்டே இருக்காதடி. அதனால வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தோம்ல. வணக்கத்திற்குரிய வனவடுவரே வருக. தாங்கள் வந்து விரத்தை என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும் அறிந்திருந்தாலும் கொஞ்சம் ஏன்னா அந்த பையன் மூஞ்சியை பார்க்க மாட்டேன். கொஞ்சம் கருணை நல்ல தெளிவா நீங்க விஜயகாந்த் மாதிரி இப்படி வகுப்பு எடுக்கும் போதே நீங்க வேற மாதிரி மாறிட்டீங்க. வகுப்படுத்தா போதுமா? நீ எல்லாம் போய் பொம்பளை பிள்ளை பாவாடை கட்டி தலையிற நீ எல்லாம் வந்து பேச ஒரே வாடை அடிக்குது. வாடை அந்த வாடை என்னடா ரொம்ப நேரமா வாடை அடிக்குதுன்னு பாத்தீங்க. அது வந்து மூத்திர கோச்சி மாப்பிள்ள. அண்ணா நெசமாலுமே இது பொம்பளை பிள்ளையோட. ஆமா இது நிஜமாவே பொம்பளை பிள்ளையோட தான். இப்படி எல்லாம் தான் இருக்கு. இப்படி எல்லாம் மேனிப்பு குப்பன். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு தாங்கள் வந்து விரத்தை தாங்கள் வந்து விரத்தை என் அண்ணன் தோழியர்கள் மூலம் எங்க ஆளை காணோம். அவரே வெறுத்து ஓடிட்டாரு. அவரு நம்ம டவுசர் கட்டின உடனே மேற்கொண்டு இந்த கண்ணை பார்த்தோம்னா கண்ணு கெட்டு போயிடும். தெளிவா சொல்லுனா நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியும். வள்ளியை தேடி வந்தாரா மான தேடி வந்தாரா? வள்ளி என்மான் என்மான் வள்ளின்றாரு. மரியாதையா கேட்டு சொல்லு. மரியாதையா சடையாண்டின்னு சொல்லும் போதே போயிருங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவேன்? உக்கால ஒளின்ப. இது என்ன அது? மயிராண்டி. மயிருக்கு மயிர் இருந்தாலும் சொல்லணும்.